Hi, this is a Value Updates YouTube channel. Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளணும், ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் கேஸ் லாஸ், சட்டம் சம்மந்தமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை மறக்காதீங்க. சட்டம் தெரிந்து கொள்ள, சட்டம் பயின்று கொள்ள வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பத்தாது, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுடைய அப்டேட்ஸ் கண்டென்ட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதன் மூலமாக சட்டம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சர்டிஃபிகேட் பார்க்க போகிறோம். எதுக்காக லைஃப் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இதனுடைய சட்ட கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள். அந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஓய்வூதியம், அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒருவர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நாம் நிரூபிப்பதற்காக தேவைப்படுகிறது. அப்படின்னா ரிட்டையர்டு ஆனதுலேருந்தே நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, சப்மிட் பண்ணால் தான் ஓய்வூதியம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிட்டையர்டு ஆகிறது 60 அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் 80 வரைக்கும் நீங்கள் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். 80 வயது ஆனதிலிருந்து நீங்கள் ஓய்வூதியம் பெற வேண்டும் அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக இது அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு சட்ட திட்டமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம். 80 வயசுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி வருடத்துக்கு ஒரு முறை நவம்பர் மாதம் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய பென்ஷன் கண்டிப்பாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத, என்ன நோக்கம் என்ன, அதாவது ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஷார்ட்டாக நம்ம விளக்கியிருக்கோம். அதையே தான் நம்ம திருப்பி எலாபரேட்டாக சொல்ல போகிறோம். அதனுடைய நோக்கங்கள், அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத. ஓய்வூதியதாரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு என்பதை உறுதிப்படுத்துவதே வாழ்க்கை சான்றிதழின் முக்கிய நோக்கமாகும். வாழ்க்கை சான்றிதழ் அப்படிங்கிறது லைஃப் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்க அப்படின்னா அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளின் தொடர்ச்சிக்கு அவசியமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஓய்வூதியம் கொடுப்பதற்கு இந்த வருடாந்திர ஆவணம், இது ஒரு வருடம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம். இது வருடாந்திர ஆவணம் ஓய்வூதியம் முறையான உயிருள்ள நபருக்கு மட்டுமே வழங்கப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் மோசடியை தடுக்க உதவுகிறது. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஓய்வூதிய வழங்கும் நிறுவனங்கள் இது ஒரு முக்கியமான தேவையாகவும் கருதுகிறது. முக்கியமாக மோசடிகளை தவிர்ப்பதற்கு, அதாவது ஆளே இல்லைனாலும் ஓய்வூதியங்கள் எதன் மூலமாக மோசடி மூலமாக பெற்று விடுவார்கள் அப்படிங்கிறத தடுப்பதற்கு லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு வாங்குறாங்க. அந்த லைஃப் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது. வாழ்க்கை சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வாழ்க்கை சான்றிதழின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாழ்க்கை சான்றிதழ் முக்கிய நோக்கம் ஒரு தனிநபர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரப்பூர்வ சான்றாக இது செயல்படுகிறது இந்த அரசாங்க நிறுவனத்தில் அப்படிங்கிறதும் நம்ம சமர்ப்பிக்கிறது. இது பெரும்பாலும் ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக அதாவது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஓய்வூதியம் தொடர்ச்சியாக பெறுவதற்கு இது மிகவும் அவசியம். ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதியம் தொடர்ந்து தங்கள் கணக்கில் வரவு வைப்பதுக்கப்படுவதை உறுதி செய்ய ஆண்டுதோறும் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது ஓய்வூதிய பெறுவதற்கு லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள்
பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மோசடியை தடுப்பது தான் இதனுடைய முதல் குறிக்கோள் அப்படிங்கிறது. இறந்த நபருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதிலிருந்து தவிர்ப்பது என்பதை உறுதி செய்வதன் மூலம் மோசடியான கோரிக்கைகளை தடுக்க இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த லைஃப் சர்டிஃபிகேட். அரசு மற்றும் நிறுவனத்துடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓய்வூதியதாரர்களின் இருப்பை சரிபார்க்க வேண்டிய அரசு அமைப்புகள் ஓய்வூதிய நிதிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்களின் தேவைகளை இது பூர்த்தி செய்கிறது. நவீன மாற்றங்கள் பாரம்பரியமாக ஒரு ஓய்வூதியதாரர் ஓய்வூதியம் வழங்கும் நிறுவனத்தின் முன் நேரில் ஆஜராக வேண்டும் அல்லது உள்ளூர் அதிகாரியால் வழங்கப்பட சான்றிதழை பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன முறை ஜீவன் பிரதான் தளம் வெப்சைட் மூலம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் டிஎல்சி போன்ற நவீன தீர்வுகள் ஓய்வூதியதாரர்கள் ஆதார் தளத்தில் மூலம் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை மூலம் பெற்று சமர்ப்பிக்க முடியும். கைரேகை வைப்பது, கருவிழி அல்லது முகம் பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் வாழ்க்கை சான்றிதழை வழங்க அனுமதிக்கின்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ இருக்குது. இப்போ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வாழ்க்கை சான்றிதழ் இருக்குது. இந்த டிஜிட்டல் செயல்முறை நேரடியாக சென்று பார்ப்பதற்கான தேவையை நீக்கி ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு, குறிப்பாக வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இந்த செயல்முறை எளிதாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் வாழ்க்கை சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், ஓய்வூதியம் தடையின்றி பெற இது கட்டாயமாகும் அப்படிங்கிறதும், 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சமர்ப்பித்தால்தான் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும், நவம்பர் 1 முதல் நவம்பர் 30 வரை பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதும், சான்றிதழை ஆஃப்லைனில் வங்கிகள் மூலம், பொது சேவை மையங்களில் அல்லது வீட்டு மூலமாக வங்கி சேவை மூலம் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதும், ஆதார் அங்கீகாரம் அல்லது UMANG செயலி மூலமாகவும் டிஜிட்டல் சமர்ப்பிப்பு இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதே ஓய்வூதியதாரர்களுக்கு இது முற்றிலும் அவர்களுக்காக பிரத்யேகமாக லைஃப் சர்டிஃபிகேட் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் மூலமாக வழங்கப்படு கொண்டிருந்தது. இப்பொழுது டிஜிட்டல் மூலமாக ரேகைகள் வைத்து இல்லை கண் மூலமாக அதை கருவிழி மூலமாக எடுத்து முகத்தை ஸ்கேன் பண்ணி அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிறாங்க. நேரில் போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எதற்காக அப்படின்னா மோசடிகளை தவிர்ப்பதற்கு, ஓய்வூதியம் பெறுவதிலிருந்து மோசடி நடப்பதை தவிர்ப்பதற்கு இந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இறந்தவர்களுக்கு தெரியாது, இந்த மாதிரியான இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியாமலே டெபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓய்வூதியம். இவர்களும் மோசடியாக வேறு ஏதாவது மோசடி நபர்கள் மோசடி செய்து அதை வாங்கி கொண்டு இருப்பார்கள். அதை தடுப்பதற்கு அரசு நிதியை வீணாக செலவு இல்லாமல் ஆக்குவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். 80 வயது ஆகிவிட்டால் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட் அண்ட் ரிலேட்டட் டு லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம இதில் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.